100 வருஷம் பழமையான வீட்டுக்கு கவினும் அவன் ஃபேமிலியும் கூடி வராங்க. என்ன இது, இந்த வீடு பார்க்க ஹாண்டட் மாதிரி இருக்கு. மம்மி கிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க. டேய் கவின், இது 100 வருஷம் பழமையான வீடுடா அப்படின்னு பில்டப் வேற கொடுக்குறாங்க. ஏய், இந்த ரோப் நல்லா இருக்கே, பேட்டரி கூட இல்லை, ஆனால் எப்படி ஐஸ் மட்டும் ரெட்டாக க்ளோ ஆகுது. லெட்ஸ் கீப் இட். கவின் கிளம்பலாம் வா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பழைய பொருள்லாம் தொடாத. அந்த வராமா. இந்த ரோபோட்டை என் பேக்லயே வச்சுக்கிறேன், எனக்கு துணையா இருக்கும். கவின் நினைச்சான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிடுச்சுன்னு. ஆனா அவன் நோட்டீஸ் பண்ணல, அந்த டாய் அவனையே பார்த்துட்டு இருக்குத. கவின் ஸ்கூல்ல டெஸ்க்ல உட்காந்துட்டு இருக்கான். ஆனா திடீர்னு டீச்சரோட சாக் பீஸ் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போகுது. போர்ட்ல வித்தியாசமான படம்லாம் அப்பியர் ஆகுது. யார் இந்த பிளாக் போர்ட்ல பிளே வித் மீன் எழுதுனது? கவின், நீ தானே போர்டு பக்கத்துல இருக்க? இல்ல மிஸ், நான் எழுதல, நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். கவின், ப்ளே ப்ளே. டேய், என் பேக் பேசுதுடா, உனக்கு கேக்குதா அது? போடா டேய், உனக்கு தான் பயத்துல ஹாலுசினேஷனா வருது. பேக் எப்படி பேசும்? கவின் பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்றான். அங்க ரோபோட் காணோம். டீச்சரோட டெஸ்க்ல உட்காந்து கவினே பார்த்துட்டு இருக்கு அந்த ரோபோட். மிட் நைட்ல கவின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு டாய் கார்ஸ் அண்ட் ட்ரெயின் தானாவே ஓடுது. ரோபோட் அவன் செஸ்ட் பக்கம் நிக்குது. அம்மா, பா, யார் லைட் ஆன் பண்ணா? இந்த டாய் கார் ஏன் ஓடுது? Hey Kevin, why are you sleeping? It's time to play. நான் 100 வருஷமா இந்த ரூம்குள்ள இருக்கேன். யாருமே கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, மறந்துருக்கேன். இவ்வளோ நாளா. ஏய், நீ நீ எப்படி பேசுற? சுவிட்சே இல்லையே. ப்ளீஸ் கோ பேக் டு த பாக்ஸ். எனக்கு பயமா இருக்கு. If you don't play, I will hide your favorite things. உன்னோட சாக்லேட்ஸ், உன்னோட சைக்கிள் கீ, உன்னை கூட நான் மறைச்சிடுவேன். ரோபோட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா மாறிக்கிட்டே இருக்கு. எல்லா டாயும் கவினை நோக்கி ஸ்மால் ஆர்மியா ஃபார்ம் ஆகுறாங்க. கவின் பயந்து போய் நிக்கிறான். அப்பந்தான் அவனுக்கு அவங்க பாட்டி சொன்ன பழைய பொருட்கள் கதை ஞாபகம் வருது. அவன் ரியலைஸ் பண்றான் ரோபோட்டோட பவர் ஷேடோவன் பவர் தான்னு. என் கிராண்ட்மா அன்னைக்கே சொன்னாங்க, ஃபியர் தான் இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு ஃபுட்னு. நான் பயந்து போனா இது இன்னும் பெருசாகும். நான் தைரியமா இருக்கணும். ஏய், ஜஸ்ட் ஸ்டாப். நான் உன் கூட விளையாட மாட்டேன். யூ ஆர் ஜஸ்ட் எ பீஸ் ஆஃப் வுட். யூ ஹேவ் நோ பவர் ஓவர் மீ. I will take your voice. Feel me, Kevin. மம்மி, டாடி, டார்ச் லைட் எடுத்துவாங்க. இங்க ஒரு ஷேடோ மாஸ்டர் இருக்கு. கவின் டார்ச் லைட் எடுக்கிறான். அவனுக்கு தெரியும் லைட்டு தான் ஷேடோக்கு இனிமேன்னு. கவின் டார்ச் ஆன் பண்றான். ரோபோட் மேல அடிக்கிறான். ரோபோட் கத்திக்கிட்டே குட்டி ஆகிட்டு கடைசி அது ஒரு நார்மல் பொம்மையா மாறிடுச்சு. முடிஞ்சு. லைட்டு போட்ட உடனே டம்மி ஆயிடுச்சு. இனிமே இந்த பழைய பொருளையே கை வைக்க கூடாது. கவின், அங்க என்ன சத்தம்? நீ இன்னும் இந்த பொம்மையை வச்சிருக்கியா? உன்னை நான் தூக்கி போட சொன்னேன்ல. கண்டிப்பாம்மா, கார்பேஜ்ல போட்டுருவேன். கடைசியா கவின் அந்த ரோபோட்டை கார்பேஜ்ல தூக்கி போடுறான். கார்பேஜ் ட்ரக் வருது, அதை எடுத்துட்டு போகுது. ஆனா பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணு இதையெல்லாம் விண்டோல பார்த்துட்டே இருக்குது. ஹே, எனக்கு ஒரு நியூ டாய் ரோபோட் கிடைச்சிருச்சு. ஹலோ ரோபோட், என் கூட விளையாடுறியா? Yes, let's play forever.